கல்விக் கொள்கையை ஏற்காவிடில் மத்திய அரசின் நிதியான 5000 கோடியை தமிழகம் இழக்க நேரிடும் என மத்திய அமைச்சர் கூறுவது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. மத்திய அரசு இதுபோன்ற தன்னிச்சையான போக்கை மக்கள் நலன் கருதி மாற்றிக்கொண்டு தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு தெரிவிக்கும் ஷரத்துகள் பற்றி விரிவான கலந்தாலோசனை மேற்கொண்டு ஒரு சுமூக முடிவை எடுக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தார். விடிய அதிமுக அரசு பொது வெளியில் பயனற்ற விவாதங்கள் செய்வதை தவிர்த்து ஆக்கப்பூர்வமாக மத்திய அரசை வலியுறுத்தி மக்கள் நலன் சார்ந்த நல்ல முடிவை எடுக்க வேண்டும். இது போன்ற பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் விவாதிப்பதற்கு தான் தமிழ்நாட்டு மக்கள் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்து அனுப்பியுள்ளார்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். கன்னியாகுமரி அருகே 12ஆம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவியை கர்ப்பமாக்கிய இளைஞர் போக்சோவில் சிக்கினார். திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்கள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு. மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு மேலாநல்லூரில் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவியை திருமணம் செய்த இளைஞர் போக்சோ மற்றும் குழந்தைகள் திருமண தடை சட்டத்தில் பிடிபட்டார். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் குழந்தைகள் திருமணம் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தாததால் குழந்தை திருமணங்கள் அதிகமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே 11ஆம் வகுப்பு படித்து வந்த 17 வயதுடைய மாணவியை திருமணம் செய்த இளைஞர் போக்சோ சட்டத்தின் கீழ் பிடிபட்டார். குழந்தை திருமணங்களை தருமபுரி மாவட்ட சமூக நலத்துறை அதிகாரி தடுக்க தவறியதே இதுபோன்ற சம்பவத்திற்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அடையாறில் 6ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த ஆட்டோ ஓட்டுநர் போக்சோ சட்டத்தில் பிடிபட்டார். நிர்வாக திறனற்ற திராவிட மாடல் ஆட்சியில் சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை பாதுகாப்பில்லாத அவலம். தென்காசி மாவட்டம் திருவேங்கடத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 3 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த ஆசிரியர் சிக்கினார். திமுக ஆட்சியில் அரசு பள்ளிகளில் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்துள்ள நிலையில் பெண் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பவே அச்சப்படும் பெற்றோர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே 15 வயது சிறுமியின் புகைப்படத்தை ஆபாசமாக மார்பிங் செய்து சமூக வலைதளத்தில் பதிவிட்ட திமுக கிளை தலைவரின் மகன் பிடிபட்டார். திமுக கட்சியினரின் வாரிசுகள் அரசியல் செல்வாக்கை அராஜகத்திற்கு பயன்படுத்தி வருவது மீண்டும் நிரூபணம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே இருவேறு இடங்களில் 2 பள்ளி சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முதியவர்கள் போக்சோவில் சிக்கினர். திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் சிறுமிகளுக்கு எதிரான குற்றச் சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. சென்னை விருகம்பாக்கத்தில் தனியார் பள்ளியில் 11ஆம் வகுப்பு மாணவன் சக மாணவி காதலிக்க மறுத்ததால் அவரின் புகைப்படத்தை சமூக வலைதளங்களில் பதிவிட்ட அவலம். 18 வயதிற்கும் குறைவானவர்கள் சமூக வலைதளங்களில் இதுபோன்ற அத்துமீறல்களில் ஈடுபடும் நிலையில் மத்திய மாநில விளம்பர மாடல் அரசுகள் என்ன வேடிக்கை பார்க்கிறதா என பெற்றோர்கள் கேள்வி. கோவையில் ரோட்டில் தனியாக நடந்து சென்ற இளம் பெண்ணிடம் சில்மிஷத்தில் ஈடுபட்ட தனியார் நிறுவன ஊழியர் சிக்கினார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு கேள்விக்குறியாகி வருவதாக பொதுமக்கள் கொந்தளிப்பு. கிருஷ்ணகிரி பகுதியைச் சேர்ந்த 16 வயது சிறுமியை கடத்தி சென்று திருமணம் செய்த கூலி தொழிலாளி போக்சோவில் சிக்கினார். தமிழகத்தில் குழந்தை திருமணங்கள் அதிகரித்து வரும் நிலையில் ஸ்டாலின் அரசின் சமூக நலத்துறை என்ன செய்கிறது என மக்கள் கேள்வி. திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 18 பாலியல் வன்கொடுமைகள், பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு எதிராக 12 போக்சோ வழக்குகள், 6 வன்கொடுமை வழக்குகள் என மொத்தம் 18 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ள அவலம்.
தமிழகத்தில் நிகழும் பாலியல் சம்பவங்கள் பெரும் தலைகுனிவை ஏற்படுத்துவதாக திமுக கூட்டணி கட்சியினான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் ஆதங்கம். திராவிட மாடல் ஆட்சியின் லட்சணத்தை கூட்டணி கட்சியினரே தோலுரித்து காட்டுவதால் திமுகவினர் அதிர்ச்சி. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் 360 கிராம் எடை கொண்ட கஞ்சாவை விற்பனைக்காக வைத்திருந்த இளைஞர் பிடிபட்டார். ஸ்டாலினின் ஏவல் துறை கஞ்சா வியாபாரிகளை இரும்புக்கரம் கொண்டு அடக்காமல் பெயரளவிற்கு வழக்கு பதிந்து மட்டும் அனுப்புவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மதுரையில் கடந்த 10 நாட்களில் மட்டும் 729 கிலோ கஞ்சா, 17 கிலோ சரஸ் போதைப் பொருள் பறிமுதல். நிர்வாக திறனற்ற திமுக அரசு மதுரை மாநகரை போதை மாநகராக மாற்றியுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அடுத்த கூடுவாஞ்சேரி ரயில் நிலையம் அருகே விற்பனைக்காக கடத்தி வரப்பட்ட 5 கிலோ கஞ்சா சிக்கியது. திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்தாமல் காவல்துறை தியான நிலையில் இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை அருகே விற்பனைக்காக கடத்திச் செல்லப்பட்ட 16 கிலோ கஞ்சா சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் உளவுத்துறையும் காவல்துறையும் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கஞ்சா கடத்தல் சர்வசாதாரணமாக நடப்பதாக மக்கள் விமர்சனம். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே லாரியில் விற்பனைக்காக கடத்தி வரப்பட்ட 300 கிலோ கஞ்சா சிக்கியது. ஆந்திர மாநிலத்திலிருந்து கஞ்சாவை கடத்தி வந்த 4 பேர் பிடிபட்ட நிலையில் அண்டை மாநிலங்களிலிருந்து கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கடத்தி வரப்படுவது சர்வசாதாரணமாகிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஒரிசாவிலிருந்து திருப்பத்தூருக்கு ரயில் மூலம் கடத்தி வரப்பட்ட கஞ்சா, இருவரிடமிருந்து 21 கிலோ கஞ்சா பறிமுதல். போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தாமல் ஸ்டாலின் அரசு தவறிவிட்டதாக மக்கள் வேதனை. காஞ்சிபுரம் மாநகராட்சி பகுதியில் 4 கிலோ கஞ்சாவுடன் சுற்றி திரிந்த இருவர் பிடிபட்டனர். திமுக ஆட்சியில் கோயில் நகருக்கு பெயர் போன காஞ்சிபுரம் மாவட்டம் தற்போது கஞ்சா நகரமாக மாறிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டத்தில் போதை மாத்திரைகளை விற்பனை செய்த 13 பேர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் இளம் தலைமுறையினரை சீரழிக்கும் போதைப் பொருள் விற்பனை அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோவை ஈச்சனாரி பகுதியில் கார்களில் கடத்தப்பட்ட சுமார் 210 கிலோ புகையிலை பொருட்கள் சிக்கியது. திமுக ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் நாள்தோறும் புகையிலை பொருட்கள் கடத்தப்படுவது தொடர் கதையாகி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை பூக்கடை மற்றும் கொத்தவால்சாவடி பகுதிகளில் குட்கா பொருட்களை விற்பனை செய்த 2 பேர் பிடிபட்டனர். தமிழகத்தின் தலைநகரில் நடைபெறும் போதைப் பொருள் விற்பனையை கூட கட்டுப்படுத்த முடியாமல் திமுக அரசு திணறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை ஓட்டேரியில் விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த புகையிலை பொருட்கள் சிக்கியது. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் புகையிலை பொருட்களை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறை திணறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து கடல் வழியாக இலங்கைக்கு கடத்த முயன்ற 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2.8 டன் சமையல் மஞ்சள் மூட்டைகள் பறிமுதல். திமுக ஆட்சியில் கடத்தல் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஈரோடு அருகே முன்னாள் காதலனை கத்தியால் குத்திய இளம் பெண் கல்லூரி நண்பருடன் பிடிபட்டார். தனக்கு திருமணம் ஆன பிறகு தொல்லை கொடுத்ததால் கத்தியால் குத்தியதாக இளம் பெண் வாக்குமூலம். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 110 அடியில் இருந்து 109.96 அடியாக குறைந்தது. அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 318 கன அடியிலிருந்து வினாடிக்கு 167 கன அடியாக சரிந்துள்ள நிலையில் தண்ணீருக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம்.
ராமநாதபுரம் மாவட்டம் திருவாரணை அருகே மின்கம்பி அறுந்து விழுந்ததில் பெண் ஒருவர் பரிதாபமாக பலி. ஸ்டாலின் அரசின் மின்வாரியத்துறை முறையான பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளாததால் உயிரிழப்புகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் வேதனை. சேலம் அரசு சட்டக்கல்லூரியின் விடுதியில் வழங்கப்பட்ட உணவில் புழுக்கள் நெளிந்ததால் மாணவர்கள் அதிர்ச்சி. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு விளம்பரங்களில் மட்டும் அக்கறை செலுத்துவதாகவும் மாணவர்களின் நலனில் அக்கறையின்றி செயல்படுவதாகவும் குற்றச்சாட்டு. ஆட்சி முடிவுக்கு வரவுள்ள நிலையில் போக்குவரத்து கழகத்தில் புதிதாக 2200 ஓட்டுநர்கள் பணியமர்த்தப்பட இருப்பதாக அமைச்சர் சிவசங்கர் அறிவித்துள்ளார். 4 ஆண்டுகளாக இது போன்ற அறிவிப்புகளை மட்டும் வெளியிடும் அமைச்சர் சொன்னதை எப்போதாவது செய்துள்ளாரா என கேள்வி எழுப்பும் மக்கள் தேர்தல் வருவதால் அமைச்சர்கள் விளம்பரம் செய்வதாக விமர்சனம். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ஏமாற்றி வரும் ஸ்டாலின் அரசை கண்டித்து அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பாடல்களை வெளியிட்டுள்ளனர். சொன்ன சொல்லை மறந்துவிட்டு நிதி சுமையை காட்டுறீங்க என ஸ்டாலின் அரசை விமர்சித்து பாடல் வெளியிட்டு ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். தென் மாநில டிஜிபிக்கள் கூட்டத்தில் போதைப்பொருள் ஒழிப்பை தீவிரப்படுத்த முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல். போதைப்பொருள் கடத்தல் கும்பலுடன் காவல்துறை அதிகாரிகளே தொடர்பில் இருப்பதாக செய்திகள் வெளியான நிலையில் டிஜிபிகள் முழங்குவதால் என்ன பயன் என மக்கள் கேள்வி. தமிழகத்தில் கடந்த 3 மாதங்களாக மாதாந்திர உதவித்தொகை கிடைக்காமல் சுமார் 5800 மாற்றுத்திறனாளிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். கடலில் பேனா சிலை வைப்பதற்கும் கார் ரேஸ் நடத்தவும் வீண் செலவு செய்யும் அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை வழங்காமல் வஞ்சிக்கும் அவலம். சென்னையில் கஞ்சா விற்பனை குறித்து புகார் அளித்தால் புகைப்படம் எடுத்து அனுப்புங்கள் என சொல்லிவிட்டு காவல்துறையினர் அலட்சியமாக இருப்பதாக புகார் எழுந்துள்ளது. தலைநகரில் நாள்தோறும் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்துள்ள நிலையில் புகார்தாரர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது? காவல்துறைக்கு உளவு பார்த்துவிட்டு யார் வெட்டுப்பட்டு உயிரிழப்பது என மக்கள் கேள்வி. கும்பகோணம் மாநகராட்சியில் தெருநாய்கள் துரத்திய போது சிறுவன் தலை தெறிக்க ஓடும் சிசிடிவி காட்சி வெளியானது. திமுக ஆட்சியில் மாநகராட்சி அதிகாரிகள் நாய்களை பிடித்து பாதுகாப்பு வழங்காமல் அலட்சியம் காட்டுவதாக குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் உடுமலை பிஏபி கால்வாயில் சட்டர் பழுதடைந்து தண்ணீர் வெளியேறி விளைநிலங்களுக்குள் புகுந்ததால் விவசாயிகள் சாகுபடி செய்ய முடியாமல் அவதி. தண்ணீர் வேண்டிய நேரத்தில் திறந்து விடாமலும் ஷட்டரை பழுது கண்காணிக்காமலும் விடிய ஆட்சியில் அதிகாரிகள் அலட்சியமாக இருப்பதாகவும் விவசாயிகள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி அருகே அரசு பேருந்துகள் கடந்த சில மாதங்களாக ஸ்ரீவைகுண்டம் ஊருக்குள் செல்லாமல் பயணிகளை புதுக்குடியில் இறக்கிவிட்டு செல்வதாக குற்றச்சாட்டு. ஆட்சியரின் உத்தரவை கண்டுகொள்ளாமல் பேருந்து ஓட்டுநர்கள் மீண்டும் ஊருக்குள் செல்லாமல் நேர்வழியில் சென்றதால் மக்கள் வாக்குவாதம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் 24 மணி நேரமும் கர்ப்பிணிகளுக்கு சிகிச்சை அளிக்க மூத்த மருத்துவர்களை பணியமர்த்த தமிழக அரசிற்கு மாநில மனித உரிமை ஆணையம் உத்தரவு. அரசு மருத்துவமனையில் எப்போதும் மருத்துவர்கள் இருப்பார்கள் என மாரத்தான் அமைச்சர் ஊராக பொய் பிரச்சாரம் செய்து வருவது மனித உரிமை ஆணையத்தின் உத்தரவின் மூலம் அம்பலம்.
இந்தியாவில் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 84.5 லட்சம் இந்திய வாட்ஸ்அப் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாக மெட்டா நிறுவனம் அறிவிப்பு. மோசடி, வன்முறை, சட்டவிரோத நடவடிக்கைகள் தொடர்பான புகார்களின் பெயரில் முடக்கப்பட்டதாக அறிவிப்பு. ஒட்டன்சத்திரத்தில் கோயில் சார்பில் திருமண மண்டபம் கட்டிய பணிக்கு லஞ்சம் பெற்ற இந்து அறநிலையத்துறை பொறியாளர் சிக்கினார். இந்து சமய அறநிலையத்துறையில் தலை விரித்தாடும் லஞ்சத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திமுக அரசு திணறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி தாது மணல் தொடர்பான வழக்கில் சிபிஐ விசாரணையை தொடங்கியது. தாது மணல் கொள்ளையால் அரசிற்கு சுமார் 5832 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டுள்ள நிலையில் இஸ்ரோ உதவியுடன் விசாரணை தொடர்வதாக தகவல். தமிழ்நாடு கடன் சுமையில் வாடும் நிலையில் மின்சார வாரியம் மீண்டும் பல்லாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஸ்மார்ட் மீட்டர் ஒப்பந்தம் அறிவிப்பு. ஆட்சி முடியும் நேரத்தில் கமிஷனுக்காக அரசு எடுக்கும் தெளிவற்ற முடிவுகள் மேலும் நிதி சுமையை ஏற்படுத்தும் என மக்கள் விமர்சனம். தமிழ்நாடு மின்சார வாரியம் ஏற்கனவே பெரும் கடன் சுமையில் தத்தளிக்கும் நிலையில் மேலும் 7500 கோடி ரூபாய் கடன் வாங்க திராவிட மாடல் அரசு அனுமதி வழங்கியுள்ளது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு தோல்வியை மறைக்க கடன் வாங்கிவிட்டு பின்னர் மின்கட்டணத்தை உயர்த்தி ஏழை எளியோரை வஞ்சிப்பதாக மக்கள் விமர்சனம். மாசி மாதத்தின் 2ஆம் வெள்ளிக்கிழமையை ஒட்டி காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலில் நடைபெற்ற தங்கத்தேர் உற்சவம். ஓம் சக்தி, பராசக்தி, பக்தி பரவச முழக்கங்களை எழுப்பி தேரினை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்த திரளான பக்தர்கள். விழுப்புரம் மேல்பதி தர்மராஜா திரௌபதி அம்மன் கோயில் விவகாரத்தில் பொது வழிபாட்டிற்கு அனுமதி அளித்து சட்டம் ஒழுங்கை பராமரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஜாதி மோதல்கள் இல்லாத ஆட்சி என சொல்லிக்கொள்ளும் ஸ்டாலின் அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் மக்கள் நீதிமன்றத்தை நோக்கி தள்ளுவது நிர்வாக திறமையின்மையை வெளிப்படுத்துவதாக குற்றச்சாட்டு. நிதி நெருக்கடி என காரணம் காட்டி தூய்மை பணியாளர்களுக்கு சம்பளம் வழங்காத நிலையில் நாய்கள் கணக்கெடுப்பிற்கு லட்சக்கணக்கில் செலவழிக்க தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகம் திட்டம். உள்ளாட்சியில் நல்லாட்சி என பெருமை பேசும் திராவிட மாடல் அடிப்படை சேவைகளை குறைத்து மக்கள் பிரச்சனைகளை புறக்கணித்துவிட்டு கணக்கெடுப்பு போன்ற திட்டங்களில் பணத்தை வீணாக செலவழிப்பது சரியா என மக்கள் கேள்வி. மைனாரிட்டி பாஜக ஆட்சியின் அவலத்தால் தனியார் மூலதன வெளியேற்றத்தில் இந்தியா முதலிடம். கடந்த 2023ஆம் ஆண்டில் மட்டும் இந்தியாவில் இருந்து 2790 கோடி டாலர் மதிப்புள்ள தனியார் முதலீடு வெளியேறி உள்ளதாக உலகளாவிய தனியார் மூலதன சங்கம் தகவல். இந்தியாவில் தேசிய பாதுகாப்பு மற்றும் தனியுரிமை காரணங்களால் 119 மொபைல் செயலிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பயனர்களின் தகவல் பாதுகாப்பிற்காக இந்த தடை விதிக்கப்பட்டிருப்பதாக தகவல். ஈலான் மஸ்கின் XAI நிறுவனம் உருவாக்கிய குரூக் AI இந்தியாவில் அதிகாரப்பூர்வமாக அறிமுகமாகியுள்ளது. குரூக் AI-யின் பயன்பாடு இந்தியாவில் AI வளர்ச்சியில் முக்கியமான நகர்வாக பார்க்கப்படுகிறது. ஜப்பான் நிறுவனமான சுசுகி இந்தியாவில் 68,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளதாக தகவல். ஆண்டிற்கு 42 லட்சம் கார்களை விற்பனை செய்யும் இலக்குடன் இந்திய சந்தையில் தனது ஆதிக்கத்தை மேலும் அதிகரிக்க சுசுகி திட்டமிட்டுள்ளது. சுமார் 1 லட்சம் அரசு ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய திட்டமிட்டுள்ளதாக வியட்நாம் அரசு அறிவிப்பு. அரசு நிர்வாகத்தின் செயல்திறனை மேம்படுத்தவும் செலவினங்களை குறைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட இருப்பதாக தகவல்.
பீகார் மாநிலத்தில் மதுவிலக்கு சட்டத்தின் கீழ் மது அருந்தியதை நிரூபிக்க பயன்படுத்தப்படும் பிரீத் அனலைசர் சோதனை சட்டப்பூர்வமாக செல்லாது என பாட்னா உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. இந்த பரிசோதனை உறுதியான ஆதாரங்களை வழங்காது என்பதால் இதனை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்படும் நடவடிக்கைகள் சட்ட ரீதியாக செல்லாது எனவும் நீதிமன்றம் உத்தரவு.